மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்டாலே பிடிக்கும். ஜூஸ் போட்டு கொடுத்தா கேட்கவா வேணும். நல்லா கனிஞ்ச மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு, இனிப்பான மாம்பழமாக இருந்தாலும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு தான் ஆகணும். காய்ச்சி ஆற வச்ச பால் அது நல்லா மிக்சியில் ஓட்டுன்னு ஓட்டிடலாம். கெட்டிக்கிட்டே இருக்கான்னு பாருங்கள். நல்லா ஸ்பூனால் கிளறி பாருங்கள். கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஓட்டிட்டு அது அப்படியே டம்ளரில் ஊற்றிக்கலாம். கண்ணாடி டம்ளரில் ஊற்றிக்கோங்க. கிளாஸ் டம்ளரில் குடித்தா தான் திருப்தியாக இருக்கும். ஐஸ் க்யூப் வேணும்னா எடுத்து போட்டுக்கோங்க. பால் ஜில்லுன்னு இருந்தால் ஐஸ் க்யூப் வேண்டாம். ஐஸ் க்யூப் இல்லாமல் நல்லா மீடியம் ஜில்லுன்னு இருக்க மாதிரி இந்த டம்ளரில் ஊற்றிக்கிட்டு ஸ்பூனில் எடுத்து குடிச்சிங்கன்னா சூப்பரான மேங்கோ ஜூஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த மேங்கோ ஜூஸு. இது மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் தூவிக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு மாம்பழமே வேணும்னா கொஞ்சம் மாம்பழத்தை கூட நறுக்கி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மேங்கோ ஜூஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.